ஹாய் எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணியன் பேசுகிறேன். இன்றைக்கி டே 4க்கான கவுன்சிலிங் அப்டேட் தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சு. நீ ஸ்பெஷல் வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸ்பெஷல் வேக்கன்சிஸ் லைக் எக்ஸர்வீஸ் மேன், எஸ்சி ஏல பிஎஸ்டிஎம்மு, எஸ்டி ஜென்ரலு, எஸ்டி பிஎஸ்டிஎம்மு, எஸ்டி உமனு, பிசிஎம்மில் பிஎஸ்டிஎம்மு இதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. எம்பிசி இதெல்லாம் முடிஞ்சு. ஸோ சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இன்றைக்கி கவுன்சிலிங் போனவங்கலாம் சொல்லியிருந்தீங்க எக்ஸாக்டாக நம்மளோட கட் ஆஃப்லேயே பிசி எம்பிசிக்கெல்லாம் வந்து முடிஞ்சுது பிஎஸ்டிஎம்மு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் கடைசியாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து உங்களோட கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஒவ்வொருத்தங்களோட எக்ஸ்பீரியன்ஸு நம்ம வந்து எந்த மாதிரி உங்களை சப்போர்ட் கொடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மென்ஷன் பண்ணாலும் ஓகே, டெலகிராமில் மென்ஷன் பண்ணாலும் ஓகே. ஸோ நம்மளோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு இருந்தது, எந்த மாதிரி இருந்தது, உங்களுக்கு நம்ம கொடுத்த கைடன்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் எந்த மாதிரி யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் என்னெல்லாம் முடியுமோ நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து அந்த கவுன்சிலிங்கில் நம்ம சப்போர்ட்டாக இருந்தோம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் நான் தெரிஞ்சுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ செக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் கவுன்சிலிங் இருக்குது. நாளைக்கு கவுன்சிலிங் முடிஞ்சுது அப்படின்னா அடுத்த வாரத்துலேருந்து உங்களோட லிஸ்ட் எல்லாமே அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. மேபி வந்து நாளையிலேருந்தே வந்து உங்களோட லிஸ்ட் எல்லாமே வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டிபார்ட்மெண்ட்டில் லைக் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் சீக்கிரம் வந்து கூப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தான் இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி டேக்கான அனலைசிஸ் வந்து போகலாம். இன்றைக்கி மோஸ்ட்லி பிஎஸ்டிஎம் டேன்னு சொல்லலாம். எல்லாம் பிஎஸ்டிஎம் வந்து கம்ப்ளீட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. மத்தியானம் வரைக்கும் வந்து போச்சு. மத்தியானத்துக்கு மேலே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கவுன்சிலிங்கில் இப்போது ஜிடியில் வந்து கம்ப்ளீட் ஃபில்லு, ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் கம்ப்ளீட் ஃபில்லு, ஜிடி எக்ஸர்வீஸ் மேனில் 3 எடுத்திருக்காங்க. நாளைக்கு கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுவாங்க. 18 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜிடி எக்ஸர்வீஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம்மில் 4 வேக்கன்சிஸ் இருந்தது. இந்த 4மே இன்னும் ஃபில் ஆகவே இல்லை. பிளைண்டில் வந்து 3 ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் 2 இருக்குது. ஸோ இன்னி நாளைக்கு பிடபிள்யூடிலையும் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. உமன்ஸில் சார் இந்த நீங்கள் எல்லாமே கேட்டிருந்தீங்க எக்ஸர்வீஸ் மேனுக்கு இதுக்கு எல்லாத்தையும் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற வேக்கன்சியில் உங்களோட கம்யூனல் ரேங்க்கில் மேட்ச் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ எக்ஸர்வீஸ் மேனுமே டெசிட் விட வந்து கம்யூனல் ரேங்க் போட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஓவரால் ரேங்க் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கம்யூனல் ரேங்க் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா, அந்த குரூப் மூலமாக மட்டும்தான் உங்களால் தெரிஞ்சிக்கவே முடியும். இல்லைனா அது கட் ஆஃபும் கெஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ நாளைக்கு போகிறவங்க உங்களோட இப்போ இருக்கிற வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குதோ அதை ஒரு ஆர்டர் பண்ணிட்டு போயிருங்க. 10 டிபார்ட்மெண்ட் அவைலபிள் இருக்குன்னா 10 டிபார்ட்மெண்ட்டையுமே உங்களுக்கு என்ன தேவைங்கிறதுல ஆர்டர் பண்ணிட்டு போயிருங்க. போய் கரெக்டாக உங்களோட கோட் நம்பர் சொல்ல வந்து அது முடிஞ்சுக்கிட்டே வரும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக வந்து மறக்காமல் வந்து நோட் பண்ணிட்டு போயிருங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களோட ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் சாய்ஸில் 10 டிபார்ட்மெண்ட் எதுவோ அந்த 10 டிபார்ட்மெண்ட்டே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜிடி உமனில் வந்து 104 வேகன்சி 104 ஃபில் ஆயிடுச்சு. ஜிடி ஒன் பிஎஸ்டிஎம்மில் 30 வேகன்சி 30 முடிஞ்சிச்சு. ஜிடி டிடபிள்யூடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் 13 வேகன்சியில் 4 ஃபில் ஆகிது, இன்னும் 9 இருக்குது. நாளைக்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கும். டிடபிள்யூடி பிஎஸ்டிஎம் வந்து எடுத்துட்டிங்கன்னா 2 வேகன்சி 2மே வந்து அவைலபிள் இருக்குது. பிஎஸ்டிஎம்மோட அதாவது டிஸ்ட்ரிபியூட்டரோட இதெல்லாம். பிசி ஜென்ரல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸர்வீஸ்மேன் வந்து அப்படியே இருக்குது. பிசி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் வந்து அப்படியே தான் இருக்குது. ஜென்ரல் பிளைண்ட் வந்து ஃபினிஷ் ஆகவே இல்லைன்னு அப்படியே தான் இருக்குது. பிசி மல்டா வந்து மல்டிபிள் டிசபிலிட்டி அப்படியே தான் இருக்குது. பிசி உமன் ஃபில் ஆயிடுச்சு. உமன் பிஎஸ்டிஎம் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி உமன் பிஎஸ்டிஎம் எம்பிசி பிஎஸ்டிஎம் எல்லாமே எக்ஸாக்டாக நம்ம சொன்ன அந்த கொஸ்டின் நம்பர்லேயே வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. நம்மளோட பிசி டிடபிள்யூடி பிஎஸ்டிஎம் அப்படியே தான் இருக்குது. பிசி உமன் இதெல்லாம் எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எம்பிசி எக்ஸர்வீஸ்மேன் வந்து அப்படியே தான் இருக்குது. எம்பிசி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 2 எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆர்த்தோவில் வந்து 2 மட்டும் ஃபில் ஆகிருக்கு. எம்பிசி உமன் அண்ட் பிஎஸ்டிஎம் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிசிஎம் ஜென்ரலில் வந்து 24 ஃபில் ஆயிடுச்சு. 24க்கு 24. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 9க்கு 4 ஃபில் ஆயிடுச்சு. 5 மட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசிஎம் உமனில் வந்து 11 ஃபில் ஆயிடுச்சு. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 1 அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து 24 ஃபில் ஆயிடுச்சு. பிஎஸ்டிஎம்மில் வந்து 6க்கு 1 வந்து ஃபில் ஆயிருக்கு. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து 1 தான் ஃபில் ஆயிருக்கு. 5 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சிஏலாம் நாளைக்கு போகும். எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் ஃபில் ஆகலை. டிடபிள்யூடி பிஎஸ்டிஎம் இருந்து ஃபில் ஆகலாம். எஸ்சி ஜென்ரலில் வந்து 32 ஃபில் ஆயிடுச்சு. ஜென்ரல் ஆர்த்தோ வந்து ஃபில் ஆகிருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து 11 ஃபில் ஆயிடுச்சு. 2 மட்டும் தான் அப்படியே இருக்குது.
அடுத்து வந்து எஸ்டி ஜென்ரலில் 79க்கு ஃபில்டு வந்து 24 ஃபில்லாக இருக்குது. அவைலபிலிட்டி வந்து 52 அப்படியே தான் இருக்குது. ஸோ இது எஸ்டி வந்து நாளைக்கு காலையில் வந்து உத்தரம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்க. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 2, இன்னும் வந்து 1 அவைலபிலிட்டி இருக்கும். ஒன்று வந்து ஒருத்தர்னா ஃபில் ஆகிருக்கு, 1 மட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. மொத்தமாக 1555 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 270 வேகன்சிஸ் வந்து நான் அப்படியே இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் 4மே வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் ரெண்டு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் அசிஸ்டன்ட் மட்டும் தான் ஹெச்ஆரில் இருக்குது. அதில் 52 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 7 மட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. 7ல் வந்து இந்த எஸ்டி, எஸ்சி பிஎஸ்டிஎம்மு, எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்மு அந்த மாதிரி தான் வந்து ஒத்தனா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்குது. மேல் வார்டன் இது வந்து ஒருத்தனா ஃபில் ஆயிடுச்சு. இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸில் இருந்தது, அது ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இதுவுமே வந்து தான் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 5 மட்டும் வேகன்ட் இருக்குது. ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இது சத்தியமாக ஃபில் ஆகாது. ஏன்னா டெஃபுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது போன டைம் வந்து இல்லாதங்க எடுத்து அது கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபில் ஆகாது. இதை வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கொண்டு போயிருக்காங்க. கீழே பார்ப்போம் அதை. அக்கௌண்டன்ட் இந்த தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இதுலேயும் வந்து 4 ஃபில் இருக்குது. இன்னும் 3 வந்து பார்த்தோன்னா அவைலபிலிட்டி இருக்குது. எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் இதுலேயும் வந்து ஆள் இல்லாதங்காட்டி வந்து பார்த்தோன்னா அடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் கண்டிப்பாக இது ஃபில் ஆகாது. போன டைமும் ஃபில் ஆகவே இல்லை, இந்த டைமும் ஃபில் ஆகாது. இப்போ பாருங்கள், இதில் வேகன்சி வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சி ஜென்ரல் இது வந்து 2, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிசி ஜென்ரல் ஆர்த்தோ வந்து 1. இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்க்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங்க்கு. ஸோ இதெல்லாம் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் வந்து வந்துடும். அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அந்த இது ஃபுல்லாக இந்த பிடிஎஃப்ல வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. மித்ததெல்லாம் வந்து அங்கங்கே ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. அங்கங்கே வந்துட்டுனா ஒன்று மட்டும்தான் வந்துட்டுனா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ரீசெண்டெல்லாம் வந்து எவ்வளோ இருக்குது, வெட்டிக்கலாக எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் இன்னும் 31 தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இது நாளைக்கு வந்து ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டரில் 8 இருக்குது, அது ஃபில் ஆகாதுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸில் வந்து 1 இருக்குது. அதுக்கடுத்து அதிகமான வேக்கன்சிஸு 31க்கு அப்புறம் அதிகமான வேக்கன்சிஸ் எதில் இருக்குது அப்படின்னா இதில் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் 19 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இது நாளைக்கு ஃபில் பண்ணிடுவாங்க. எக்ஸர்விஸ்மேன் கேட்டகரியெலாம் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து மெடிக்கல் அண்ட் ரூரலில் 42 வேக்கன்சிஸ் இருக்குது, அது நாளைக்கு ஃபில் ஆகிடுது. இதெல்லாம் எஸ்டியில் அதிகமாக இருக்கிற வேக்கன்சிஸு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் 10 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து வேகமாக போகிற டிபார்ட்மெண்ட்ஸு. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 24 அவைலபிலிட்டி இருக்குது. சோசியல் வெல்ஃபேரில் 14 இருக்குது. அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் வந்து 10 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக 350 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்குது டோட்டலாக எல்லாம் சேர்த்து. ஸ்பெஷல் வேக்கன்சிஸ் இதெல்லாம் இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சி இது குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் ஆள் இல்லைங்காட்டி நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கு போயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் டே 4க்கான அனாலிசிஸ். டே 5 வந்து ஒத்துட்டுனா எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸர்விஸ்மேன் இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன். அதில் மட்டும் தான் ஃபில் ஆகும். அவங்களுக்கு நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓவராலில் வந்து தான் உங்களுக்கு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்குள்ளார இருக்கிறவங்களுக்குள்ளார ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் கிடச்சிரும். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் வந்து அந்த ஃபுல் கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்கள்கிட்டயே வந்து உங்களுடைய கதைகள் எந்த மாதிரி இருந்தது, கவுன்சிலிங் நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி போஸ்டிங் எடுத்தீங்க, லைக் வந்து நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, எந்த மாதிரி இருக்குது, லைஃப் பிஃபோர், சும்மா சின்ன கதைகள் படிக்கிறத பற்றி இல்லாமல் வந்து சும்மா ஜாலியாக வந்து ஒருத்தராக பேசுகிற மாதிரி. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா டெலகிராமில் வந்து எனக்கு பர்சனலாக அனுப்புங்க. அது ஆடியோவாக அனுப்பிச்சாலும் சரி, இல்லை சின்ன வீடியோவாக அனுப்பிச்சாலும் சரி, அது நம்மளோட சேனலில் வந்து ஒருத்தரா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒருத்தனா சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்ததில் இனிஷியேட்டிவ் நம்ம அதை பண்ணுவோம். நம்ம டெலகிராம் சேனலில் இதை பற்றி நான் வந்து ஒருத்தனா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா. உங்களோட சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் வந்து ஒருத்தனா எனக்கு மேலும் மேலும் வந்து ஒருத்தனா செயல்பட தூண்டும். ஓகேவா. உங்களோட சப்போர்ட்டுக்காக வந்து ஒருத்தனா எப்போவுமே வெயிட் பண்ணுறப்ப. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நம்ம கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் எந்த மாதிரி இருந்தது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பி கனெக்டட் வித் அஸ். ஓகேவா. சரி, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். நாளைக்கு பார்ப்போம். கண்டிப்பாக நாளைக்கும் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பேன். நாளைக்கும் கண்டிப்பாக வீடியோ வரும். ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச். பை.